Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 11, 12, 13 இது 3 சமம் பார்க்க போகிறோம். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் 14, 15, 16 முடிச்சுட்டு எக்ஸசைஸை முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 3 சம் தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அப்படியே கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே. அதாவது அது என்னென்னா கொஸ்டின் நம்பர் 11 வந்து எந்த மினிட்டில் ஆரம்பிக்குது இந்த வீடியோவில். இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு 20 minutes 30 minutes இருக்குன்னா எந்த மினிட்டில் ஆரம்பிக்குது. கொஸ்டின் நம்பர் 12 வந்து எப்போ ஆரம்பிக்குது. கொஸ்டின் நம்பர் 13 வந்து எப்போ ஆரம்பிக்குது கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த மினிட்ஸை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக டைமுக்கு போயிடும். நீங்கள் முன்னாடிலாம் எங்கே இருக்குது தேடி பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போது 11 சம்மோட கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகுதா? என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் த ரிலேஷன் ஆர், ஒரு ரிலேஷன் ஆர் இருக்குது. இந்த செட் ஏ ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் அ பிளேன். ஸோ செட் ஏ வந்து என்னவா? பாயிண்ட்ஸ் இன் அ பிளேனா. என்னோட பிக்கர் செட் கிவன் செட் வந்து ஏ வந்து என்னவா? பாயிண்ட்ஸ் இன் அ பிளேன். பாயிண்ட்ஸ் இன் அ பிளேன். ஒரு பிளேன்னா XY பிளேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது X ஆக்சிஸ், இது வந்து Y ஆக்சிஸ். இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுங்க. ஓகே. கண்ணா அப்படின்னா பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, கொஞ்சம் இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேவா? இன்ஃபைனைட்டுக்கு மேலெலாம் இருக்காது, இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் செட் ஏ. இப்போ வந்து ஆர் வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா P, Qன்னு 2 பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும். P வந்து ஒரு பாயிண்ட்டு சம்திங் A, Bன்னு இருக்கும். Q வந்து இன்னொரு பாயிண்ட்டு சம்திங் X, Yன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ PA ஒரு பாயிண்ட்டு, Q வந்து இன்னொரு இந்த மாதிரி 2 பாயிண்ட் எடுக்கணும் நீங்கள் பேரு. அது என்னவாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் P, distance of point P and Q from ஆரிஜினில் இருந்து சேம் டிஸ்டன்ஸாக இருக்கணும். இதுதான் இதுக்கான ரிலேஷனுக்கான ஐடியா. அதாவது என்னென்னா ஆரிஜின்னா நமக்கு தெரியும், இதுதான் ஆரிஜின் 0, கரெக்டாக. இப்போ Pன்னு ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இது ஒரு டிஸ்டன்ஸு எவ்வளோ இருக்கோ சம்திங் ஒரு 2 3 இருக்குன்னா அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் இந்த Qக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆரிஜின்லேருந்து இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இதுவும் பியும் ஒரே டிஸ்டன்ஸ் இருந்தால் P, Sன்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆரிஜின்லேருந்து ஒரே டிஸ்டன்ஸ் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பேராக போட்டு எழுதணும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்விவாலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லணும். டு ஷோ ஈக்விவாலன்ஸ் ரிலேஷன் நம்ம ஷோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்தர் ஷோ தட் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் வித் P. ஸோ அதுவும் நம்ம ஷோ தான் பண்ணணும். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் தான் கேட்டாங்க. டு ஷோ செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் வித் P. இந்த Pயோட இங்கே பேராக போட்டு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுவோம் பார்த்தீங்களா? ஸோ Pயோட எந்த பேராக போட்டு எந்த பாயிண்ட்ஸில் எழுதுமோ ஷோ தட் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் வித் P. இந்த Pயோட ரிலேட் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் ஃபார்ம்ஸ் அ சர்க்கிள். அது வந்து ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும். பாசிங் த்ரூ த P. பாசிங் த்ரூ P அண்ட் ஆரிஜின் இஸ் த சென்டர். சென்டர் வந்து என்னோட ஆரிஜின் 0, ஸோ இப்படி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒன்றுமே இல்லை. இப்போ பியோடு ரிலேட் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பியும் இந்த Qவும் ரிலேட் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்? பியும் Qவும் ஆரிஜின்லேருந்து சேம் டிஸ்டன்ஸ். ஸோ அதேமாதிரி Q இன்னும் வேறு ஏதாவது பாயிண்ட் நிறைய பாயிண்ட் கண்டுபிடிச்சி எல்லாம் வந்து சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுது நம்ம சொல்லணும். அவ்வளோதான் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது 2 பாயிண்ட்டையும். இதான் கிவன் செட் ஏ, இது ஆர். ஸோ புரிஞ்சதில்ல? கொஸ்டின்லேருந்து தெளிவாக டீகோட் பண்ணி எழுதிட்டோம்ல. இதில் ஏதாவது வேர்டுக்கு மீனிங் புரியாமல் இருக்கா? உங்களுக்கு புரியாமல் இருந்தால் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு வேர்ட் கூட மீனிங் புரியாமல் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போது கொஷின் புரிஞ்சு தெளிவாக இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஓகே. நான் கொஷின் போக வச்சுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன் சொல்லணும். ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன்னா 3 ரிலேஷன் சொல்லணும். என்ன ரிலேஷன்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். இது 3த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். நல்லா பாருங்களேன். பியும் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனாக அதோட டெஃபினேஷன் என்னது? இஃப் A, A belongs to R for every A in the given set A. then definition. இது எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். மேலே எழுதிருங்க. சும்மா எழுதி ஒரு பாக்ஸ் மேலே போட்டு அதுக்கப்புறம் சம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா?
இல்லை சார் நான் கரெக்டாக போட்டுருவேன், சம் ஃபுல்லாக கரெக்டாக போட்டு மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னா எழுத வேண்டாம். இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு, நடுவில் நம்ம போடும்போது வேகமாக போடும்போது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா இதுக்காக சம்திங் ஒரு மார்க் 2 மார்க் கொடுப்பாங்க, சரிங்களா? அதுக்காக தான் எழுத சொல்கிறேன். இப்போ ஏ பிலாங்ஸ் டு ஆர். இப்போது it is clear that P, Pயும் ஓகே. இந்த ஒரு எக்ஸைப்ளேன் P இங்கே இருக்குன்னா ஆரிஜின்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான், அதே P திரும்பவும் சேம் டிஸ்டன்ஸ் தானே இருக்கும், இது ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தானே. P belong to R because P is same distance from the origin for itself. அதோட செல்ஃப்கே சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. P, both P's are சேம் P தான். ஸோ ஆரிஜின்லேருந்து சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த P ஒரு 2னா அதே P தான் திரும்ப பார்க்குறோம், அதுவும் 2 தானே. ஸோ P சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக ஈஸியாக, இது ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஓகே, therefore P belongs to R for every. இங்கே பாருங்கள், இங்கே A போட்டிங்களா, இங்கே ஃபார் எவ்ரின்னு போட்டிங்களா. ஸோ இங்கே ஃபார் எவ்ரி சிம்பிள் போட்டு இங்கே என்ன இருக்குது, A இருக்குது, இங்கே என்ன P போடுறோம். P belongs to A இப்படி போட்டு முடிக்கணும். ஓகே, therefore it is reflexive relation. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு கம்மிங் டு சிமெட்ரிக் ரிலேஷன். ஸோ இது ரப் பண்ணிவிடவா? ஸோ இது ரப் பண்ணிட்டு சிமெட்ரிக் ரிலேஷன் போடலாம். காப்பி பண்ணுறவங்க காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனா பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சிமெட்ரிக் போகலாம். ரிஃப்ளெக்சிவ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கான கண்டிஷன் ஃபஸ்ட் எழுதிருங்க. இஃப் A, ஒன்று ஆரில் இருந்துச்சுன்னா தென் இது திருப்பி போடணும், ட்விஸ்ட் பண்ணணும். ஓகே, B, ஆரில் இருக்கணும். ஃபார் எவ்ரி A, B பிலாங்ஸ் டு ஆர். இதான் டெஃபினிஷன், இதை மேலே எழுதிடுங்க. இப்போது இஃப் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளே எடுத்துக்கணும் 2 பாயிண்ட். லெட் P, Q பிலாங்ஸ் டு ஆர். இதுக்கு என்ன மீனிங்கு? P and Q are same distance from the origin. கரெக்டாக PQ ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங்? சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின். கரெக்டாக? இப்போது இங்கே நல்லா பாருங்கள், P ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இது ஆரிஜின்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, சம்திங் எக்ஸ்னு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. Qன்னு ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இதுவும் சம்திங் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, எக்ஸ்னு P-Qவும் சேம் டிஸ்டன்ஸ் இருந்தால் QP கூட மாற்றி சொல்லலாம்ல, QPயும் சேம் டிஸ்டன்ஸ் மாற்றி சொல்லலாம்ல. இங்கே பாருங்கள், PQன்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, QP கூட சேம் டிஸ்டன்ஸ் தான்ப்பா. ஆமாம், ரெண்டும் ஒன்று தானே. PQனால என்ன, QPனால என்ன? ஓகே, ஸோ Q1P ஆர் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின். ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி கோடு போட்ட என்ன அர்த்தம்னா அப்படியே திரும்ப எழுதணும் அர்த்தம். நீங்களே எக்ஸாம்பிள் கோடெலாம் போடக்கூடாது, ஆர் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், P, Q பிலாங்ஸ் டு ஆர்னா இப்படி எழுத முடியும். P and Q ஆர் சேம் டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ அதே மாதிரி இதை எழுதியிருக்கேன், Q and P சேம் டிஸ்டன்ஸ் எழுதுறேன். அப்போ இதை வந்து இப்படி எழுதலாம்ல, Q, P பிலாங்ஸ் டு ஆர்னு. நல்லா பாருங்கள், இப்படி இருந்தது இப்படி எழுதியிருக்கேன், அப்போது இப்படி இருக்கிறது இப்படி எழுதலாம்ல. ஸோ இப்படி இருக்கிறது இப்படி மாற்றி எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு Q இருக்குது, செகண்டாக P இருக்குது. Q, பிலாங்ஸ் டு PQவில் ஆரம்பித்தோம், ட்விஸ்ட் பண்ண மாதிரி QP வந்து முடிஞ்சிருச்சு. ஃபார் எவ்ரி P, Q பிலாங்ஸ் டு த கிவன் செட். இங்கே பாருங்கள், இங்கே AB, இங்கே BA, ஃபார் ஆல் ஏபின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே PQ, இங்கே QP, ஃபார் ஆல் PQ பிலாங்ஸ் டு Q ரெண்டு போடணும். ஓகேவா? ஸோ இதில் ஆரம்பித்தோம், ட்விஸ்ட் பண்ண மாதிரி வந்த ஆன்சர் முடிஞ்சிருச்சு. therefore it is symmetric. புரிஞ்சுதுங்களா? புரியாட்டி திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள், 2 வாட்டி 3 வாட்டி பாருங்கள், அப்போ தான் நல்லா புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதோட சிமெட்ரிக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் போடலாம். ஓகே, ஸோ காய் பண்ணாதான் காய் பண்ணிக்கோங்க, இல்லை பாஸ் பண்ணி காய் பண்ணிக்கோங்க. இப்போது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் ஹெட்டிங் போட்டேன், ட்ரான்சிட்டிவோட டெஃபினிஷன் எழுதிட்டேன். இஃப் A, B பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் B, C பிலாங்ஸ் டு ஆர், தென் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் A, லாஸ்ட் டேர்ம் C, இது ரெண்டும் காமனாக இருக்கும், இதை விட்டுருங்க. AC வந்து பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லணும். ABC 3 டேர்ம் தான் யூஸ் பண்ணுறோம், அந்த 3 டேர்ம் இங்கே ஃபார் ஆல் போட்டு பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதிடணும். இப்போது இதில் இருக்க மாதிரி PQன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் இதேமாதிரி ஒரு பேர் உள்ளே இருக்குன்னு சொல்லணும், இன்னொரு பேர் உள்ளே இருக்குன்னு சொல்லணும். லெட் P, Q பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் இங்கே போட்டு இங்கே பாருங்கள், இங்கே B இருக்குது, இங்கேயும் B, இங்கே போட்டு அதே Q இங்கே போடுங்க. சம்திங் PQSன்னு வச்சுக்கலாம். ஓகே,
ஸோ இதுவும் வந்து பிலாங்ஸ் டு ஆர், இதுவும் வந்து பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஆருக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறேன். இருக்குன்னு அர்த்தம் P and Q are same distance from the origin. So this implies that P and Q are same distance from the origin. அதான அதுக்கு அர்த்தம். PQ Rல இருக்குன்னா என்ன அர்த்தம்? PQ Rல இருக்குன்னா அர்த்தம் distance of P and Q from the origin same distance from origin. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது PQக்கு எழுதிடும். அதே மாதிரி தான் QSம். ஸோ இந்த டேர்முக்கு Q and S are same distance from the origin. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து இந்தமாரி நான் போட்ட மாதிரி இப்படி ஐஃபனாக போடக்கூடாது. இந்த மாதிரி கோடெல்லாம் ஃபுல்லாக எழுதணும். ஆர் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின், அப்படி தான் ஃபுல் மார்க் கொடுப்பேன். அப்படிலாம் போட்டு நான் சரி வீடியோ பெருசாகுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே தான் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது தரேன். ஓகே, Q and S. இப்போ நல்லா பாருங்கள், இதுக்கு மீனிங் சொல்கிறேன். Pன்னு ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, ஆரிஜின்லேருந்து சம்திங் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. Qன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ Pயும் Qவும் சேம் டிஸ்டன்ஸ் தானே, அதுவும் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, சம்திங் எக்ஸ் ஏதோ டிஸ்டன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டும் எக்ஸ்ன்னு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது PQவும் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, Qவும் எக்ஸும் எக்ஸ் டிஸ்டன்ஸ், Qவும் எஸ்ஸும் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த PS கூட எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான், சேம் டிஸ்டன்ஸ் தானே. திஸ் இம்ப்ளைஸ் தட் இந்த ஃபஸ்ட் டேர்ம் PS கூட சேம் டிஸ்டன்ஸ் தான். ஆமாம், இல்லை ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ். இது ரெண்டு சேம் டிஸ்டன்ஸ், இது ரெண்டு சேம் டிஸ்டன்ஸ். இப்போ இது கூட சேம் டிஸ்டன்ஸ் தான். திஸ் இம்ப்ளைஸ் தட் P and S are same distance from the origin. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? therefore P, S belongs to R. ஸோ PQன்னு எடுத்தோம், QSன்னு எடுத்தோம். இந்த செகண்ட் டேர்ம், இந்த ஃபஸ்ட் டேர்ம் விட்டுடுங்க, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் உள்ளே வந்துருச்சு. ஃபார் எவ்ரி PQR, இங்கே பாருங்கள், இங்கே ABC போட்டோமா, ஃபார் எவ்ரின்னு போட்டு இங்கே PQR இல்லை எஸ்ஸா. ஓகே, PQS பிலாங்ஸ் டு R. புரிஞ்சுதா? therefore it is transitive. இப்போ இது மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, சிமெட்ரிக் பண்ணிடுச்சு, ட்ரான்சிட்டிவ் பண்ணிடுச்சு. therefore it is ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன். நீங்கள் அந்த லைன் எழுதணும். த கிவன் ரிலேஷன் சாட்டிஸ்ஃபைடு நானே எழுதுகிறேன். ஸோ நான் எழுதுறதுக்கு முன்னாடி இதை எதாவது காப்பி பண்ணால் காப்பி பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக காப்பி பண்ணுறேங்க. நான் இப்போது இதை ரப் பண்ணிட்டு எப்படி லாஸ்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் முடிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த பார்ட் போடலாம். ஓகே, செகண்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து therefore the given relation R, கொடுத்த R வந்து கொடுக்கப்பட்ட, கிவன்னா கொடுக்கப்பட்ட ரிலேஷன் R வந்து சாட்டிஸ்ஃபைடு. என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு? ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, ரிஃப்ளெக்சிவ். அப்புறம் சிமெட்ரிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நீங்கள் ஃபுல்லாக எழுதிவாங்க, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ், சாட்டிஸ்ஃபைடு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன்ஸ். ஓகே, therefore it is called as ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன். இப்போ நம்ம இந்த ரிலேஷனை ஈக்விவேலன்ஸ்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் புரிஞ்சுது, ஹென்ஸ் ப்ரூவ்டு. த ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சது. மூவி ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி சொல்கிறேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பியோடு ரிலேட் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சர்க்கிளை ஃபார்ம் பண்ணணும். அந்த சர்க்கிள் வந்து சென்டர் வந்து 0,0 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் ப்ரூவ் பண்ணிடலாமா? ஸோ இது ரப் பண்ணிட்டு அதை மட்டும் ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போது நம்ம என்ன சொல்லணும்? பியோட ரிலேட் ஆகிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணணும்? ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்கும். ஓகேங்களா? பாசிங் த்ரூ த பாயிண்ட் P வழியாக பாஸ் ஆகணும். இப்போ அதுக்கு முன்னாடி சர்க்கிளோட டெஃபினிஷன் சொல்கிறேன் பாருங்கள். சர்க்கிள்னால் என்னது? ஃபஸ்ட் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். இப்போது ஒரு சென்டரை வச்சு, ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன் சென்டர், ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு லென்த்தில், ஓகே, கான்ஸ்டண்ட்டாக ஒரு லென்த் சம்திங் 4 சென்டிமீட்டரோ 5 சென்டிமீட்டரோ 6 சென்டிமீட்டரோ ஏதோ ஒரு, அதான் நமக்கு ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரேடியஸில் சேம் டிஸ்டன்ஸ் எங்கேருந்து எடுத்தாலும் இந்த ஆர் சேம் தான். ஓகே, இந்த சர்க்கிள் மேலே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த சென்டர்லேருந்து எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நல்லா பாருங்கள், இது நம்மளோட லைட்டாக ஒத்து போகுது. இந்த Pன்னு ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குன்னா Pயோடு ரிலேட் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக வரும். கரெக்டாக? Pயோடு ரிலேட் ஆகிருக்க பாயிண்ட்ஸாக என்ன அர்த்தம்?
Pக்கும் ஆரிஜினுக்கும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் இந்த சர்க்கிள் மேலே வந்துடும். ஓகே, ஸோ சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணோம். அந்த சர்க்கிள் வந்து இந்த P வழியாக போயிடும். அவ்வளோதான், இதுதான் ப்ரூஃப். ஓகே, இது இப்போ நம்ம சொன்னதை அப்படியே வேர்டிங்ஸாக எழுத போகிறோம். அதுதான் ப்ரூஃப் முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? புரியல திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள், நல்லா பாருங்கள். சர்க்கிள்னால் சேம் டிஸ்டன்ஸ், எல்லாமே சேம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் ஆரிஜின்லேருந்து. நம்ம சொன்னதை அப்படியே வேர்டிங்ஸாக எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்னா, if O 0,0 என்னோட ஆரிஜின். ஓகே, 0,0 is the origin, and OP அப்படின்னா ஓக்கும் பிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் is equal to something or K. Okay, K is any constant, where K is any positive value. ஆமாம், இல்லை லென்த்துனாலே பாசிட்டிவ் தான், பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஓபிக்கு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸு, கேன்னு ஒரு டிஸ்டன்ஸில் ஓபியும் பாயிண்ட்ஸ் இருக்குது. தென் த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு பி. ஸோ பியோடு ரிலேட் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ பி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கேன்னு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குன்னா, XY பிளேனில் பின்னு ஒரு பாயிண்ட்டு கேன்னு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குன்னா, இதோடு ரிலேட் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் கே டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். ஓகே, அதானே சொல்லணும். செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு கே இஸ் அட் எ சேம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் டு பி இஸ் அட் எ சேம் டிஸ்டன்ஸ் of K, same distance K distance இருக்கும் from the origin. Hence the set of all points related to P யோட ரிலேட் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் it forms சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டர் இஸ் ஆரிஜின், சென்டர் வந்து ஆரிஜின். இல்லைனா 0,0ன்னு போட்டுக்கோங்க. தேர்ஃபோர் ஹென்ஸ் ஷோன், இந்த பார்ட்டும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? செகண்ட் பார்ட்டு இப்படி தான் தியரியாக எழுதணும். ஸோ நான் கொடுத்த வேர்டிங்ஸ் தான் பக்காவாக எழுதணுமா? இது கொஞ்சம் பக்காவான வேர்டிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே எழுதலாம், இல்லை இதை விட பெட்டராக சார் நான் இன்னும் நல்லா இங்கிலீஷ்லாம் போட்டு நல்லா நான் ரிட்டன் சார் இன்னும் பயங்கரமாக எழுதுவேன் அப்படின்னா எழுதிக்கோங்க. ஓகே, நான் வந்து சிம்பிளான வேர்டிங்ஸை பக்காவாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இதோட 11th சம் முடிஞ்சது. 2 பார்ட் ஆஃப் 11th சம்மும் போட்டோம். நெக்ஸ்ட்டு 12th சம் பார்ப்போமா? இது ரப் பண்ணி 12th சம் பார்ப்போமா? ஓகே, வாங்க 12th சம் பார்க்கலாம். 11th சம் முடிச்சிட்டோம். இப்போ 12th சம் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுங்களா? ஓகே, அந்த கொஸ்டினில் இருக்கிறத கிவன் அப்படியே அழகாக எழுதிட்டு கொஸ்டின் போக வச்சிடலாம். சரிங்களா? சொல்யூஷன் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் பண்ணுற பாருங்கள். ஷோ தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் இன் த செட் ஏ ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். ஏ வந்து செட்டாக, அது என்னவா? செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ், எல்லா டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கும், அப்புறமா வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா ட்ரையாங்கிள்ஸ், ஆல் த டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் அ ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ். ஆர் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, T1, T2. T1னா ஒரு ட்ரையாங்கிள், T2னா இது இன்னொரு ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிள் நம்பர் 1, ட்ரையாங்கிள் நம்பர் 2. such that எப்போ நம்ம இந்த ரெண்டு பேரை எடுக்கலாம்னா, ஒரு பேரை எடுக்கலாம்னா T1 is similar to T2. T1 is similar to T2. ஓகே, T1ம் T2ம் ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பேரை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? டு ப்ரூவ் இந்த ரிலேஷன் வந்து ஈக்விவேலன்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன் அதான் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. டு ப்ரூவ் திஸ் இஸ் அ ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன். அண்ட் நம்ம இன்னொன்று வேறு கண்டுபிடிக்கணும். என்னென்னா T1 ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் T1 ஒரு ட்ரையாங்கிள், அதோட சைட்ஸ் வந்து 3, 4, 5. T2ன்னு இன்னொரு ட்ரையாங்கிள், அதோட சைட்ஸ் லென்த்து வந்து 5, 12, 13. T3ன்னு இன்னொரு ட்ரையாங்கிள், அதோட சைட்ஸ் லென்த்து 6, 8, 10. இதில் எதுக்கு ரிலேட் ஆனது?
ஸோ T1 T2 3 எது எதுலாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ T1 எதுக்கு ரிலேட்டட், T2 எதுக்கு ரிலேட்டட், T3 எதுக்கெல்லாம் ரிலேட்டட், இப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். விச் ட்ரையாங்கிள்ஸ் அமாங் T1 T2 T3 ஆர் ரிலேட்டட், ஒன்று எதுக்கு ரிலேட்டட் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணலாம், அப்புறம் இது பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிட்டேன், கொஸ்டின் வந்து கிவன் எழுதிட்டேன். சரிங்களா? கிவனில் நமக்கு புரியாத வேர்டு எதாவது இருக்கா, தெரியாத வேர்டு இருக்குது சார் எனக்கு சிமிலர்னா எனக்கு தெரியாது சார். ட்ரையாங்கிள்லாம் தெரியும்ல, ட்ரையாங்கிள் கூட தெரியாமல் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சிமிலர்னா எனக்கு தெரியாது சார் அப்படின்னு யாராவது இருப்பீங்க. ஓகே சரி இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னா பரவாயில்ல, இதை நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இப்போ கொஸ்டின் புரிஞ்சதில் போக வச்சிடலாம் கொஸ்டினால். இப்போது சிமிலர்னு தெரியும் சார் எனக்கு தெரியும், நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா ஒரு வாட்டி கவனிச்சுக்கோங்க, நான் எப்படி சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே சிமிலர் அப்படின்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ABC, இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது PQR. நல்லா பாருங்கள், இது பெருசாகுது, இது குட்டியாக இருக்குது. கரெக்டாக இது பெருசாக இருக்குது, இது குட்டியாக இருக்குது. இதோட ஆங்கிளும் சேம். ஓகே சேமாக எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிளும் சேம், இந்த ஆங்கிளும் சேம். அது என்ன சார் கோடு போடுறீங்க? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன்னா இங்கே ஒரு கோடு எங்கே போட்டிருக்கேன், இங்கே தான் போட்டிருக்கேன். அப்போ இந்த ஒரு கோடு போட்டதும் இந்த ஒரு கோடு போட்ட ஆங்கிளும் சேமு. ரெண்டு கோடு இங்கே போட்டிருக்கேன்னா அப்போ இங்கே ரெண்டு கோடு எதாவது போட்டிருக்கேன்னா இங்கே போட்டிருக்கேன். அப்போ இதுவும் சேமு. இது 3, இங்கே 3 லைன்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் சேம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல். ஓகே ஸோ ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் P, நெக்ஸ்ட் ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் Q, நெக்ஸ்ட் ஆங்கிள் C இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் R. ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல். அப்புறம் இந்த சைட்ஸோட லென்த் எடுங்க, AB, இங்கே சைடு லென்த்து PQ. AB இதான பெருசு, இதான பெரிய ட்ரையாங்கிள், அது மேலே போட்டுக்கலாம். குட்டி ட்ரையாங்கிள் ஏதாவது கீழே போட்டுக்கலாம். AB/PQ. நெக்ஸ்ட்டு இந்த சைடு AC, இந்த சைடு PR, AC/PR. இந்த சைடு BC, இந்த சைடு QR, BC/QR. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம், இந்த ரேஷியோ வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அட் தி சேம் டைம் ஒன்றை விட பெருசாகவும் இருக்கும், கிரேட்டர் தென் ஒன்னாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சிமிலர்னால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். என்ன இருக்கும், ஆங்கிள்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும், சைட்ஸோட லென்த் வந்து ரேஷியோஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும். அட் தி சேம் டைம் தே ஆர் கிரேட்டர் தென் 1. ஸோ இது இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, டெஃபினிஷன் மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா நான் சொல்கிறேன். சேம் ஷேப் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஷேப்பு, பட் நாட் சேம் சைஸ். கரெக்டாக? ஸோ இப்படியும் நீங்கள் சிமிலர் ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுக்கலாம். சேம் ஷேப், ஒரே மாதிரி ஷேப் ஒரே மாதிரி, பட் சேம் சைஸ் கிடையாது. இது பெரிய சைஸ், இது குட்டி சைஸ், பட் ஷேப் வைஸ் எல்லாமே சேம். ஓகேவா? இதுதான் சிமிலர். ஓகே எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த சம்முக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போதும். ஓகேவா? ஸோ இதுதான் சிமிலருக்கான ஐடியா. இது அப்படியே சைடில் ஒரு ரீகால்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரீகால்னு போட்டு நோட் பண்ணிவிட்டு சம்ம பார்ப்போமா? இப்போ இதை ரப் பண்ணிட்டு சம்குள்ளே போயிடலாம். ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் என்னென்னு சொல்லணும், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், மூணுமே சொல்லணும். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் சொல்லிடலாம். ஓகே இப்போது இது இருக்கட்டும் சைடில், நான் இங்கேயே போடுறேன், ஏன்னா இது நமக்கு தேவைப்படும். ஓகே இதை மட்டும் நான் அழிச்சிடுறேன். ஷேப் பட் நாட் சேம் சைஸ். ஓகே ஸோ ரிஃப்ளெக்சிவ்னால் நமக்கு தெரியும் என்னது, இஃப் A, A belongs to R for every A in A. இதான் டெஃபினிஷன். கரெக்டாக இதை எழுதணும்னு சொல்லிட்டேன், நிறையா வாட்டி சொல்லிருக்கவங்ககிட்ட எழுதணும், மறந்துடாதுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். இட் இஸ் ஈஸிலி கிளியர் தட் இட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ. ஏன்னா ஏன்னு ஒரு ட்ரையாங்கிள், ஸோ T1 ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் சிமிலர் டு இட் செல்ஃப் தானே. அந்த ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக இருக்கும், ஆங்கிள் சேமாக இருக்கும், சைட் லென்த்து சேமாக இருக்கும், எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. T1 இஸ் சிமிலர் டு இட் செல்ஃப். தேர்ஃபோர் T1 போடலாம். இந்த பேர் எதுக்குள்ளே வந்துடும், ஆர்க்குள்ளே பிலாங்ஸ் டு வந்துடும். ஸோ இங்கே A பிலாங்ஸ் டு A போட்டோன்னா ஃபார் எவ்ரி, அதே மாதிரி ஃபார் எவ்ரி T1 பிலாங்ஸ் டு ஏன்னு போட்டுருணும். ஓகே நம்மளோட ஏன்னா என்னது, செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். இதெல்லாம் எழுதிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்சிவ் முடிஞ்சுது. புரிஞ்சுதா? ரிஃப்ளெக்சிவ், therefore it is reflexive relation. புரிஞ்சுதுங்களா?
நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் ரிலேஷன் பார்ப்போம். ஸோ சிமெட்ரிக் ரிலேஷன் SYMME சிமெட்ரிக் ரிலேஷன். சிமெட்ரிக் என்னென்னா இஃப் A, Bன்னு ஒரு பேர் ஆரில் இருந்துச்சுன்னா தென் அதை திருப்பி போட்டது, ஓகே, உல்டா பண்ணது. B, A பேரும் ஆரில் இருக்கணும். ஃபார் எவ்ரி A, B பிலாங்ஸ் டு A. இது டெஃபினிஷன். இஃப் T1 நம்ம எடுத்துக்கலாம், லெட்டுன்னு போடுவோம். இஃப் ஒன் லெட் T1 T2 நம்ம ஒரு பேர் ஆரில் இருக்குன்னு எடுத்துக்கணும், பிலாங்ஸ் டு ஆர். அப்படின்னா என்ன மீனிங்? திஸ் மீன்ஸ் தட் T1 is similar to T2. கரெக்ட் தானே? T1 T2 ஆரில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? T1ம் T2வும் ரிலேட் சிமிலர்னு அர்த்தம் ஒன்றுக்கு ஒன்று, ஓகேவா? ஸோ T1 T2வும் சிமிலர்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார் T2 T1 கூட சிமிலர் தான் சார். சார் T1 T2 T2 T1 ரெண்டு சிமிலர் தான் சார். கரெக்டு தான், நீங்கள் சொல்லுங்க கரெக்டு தான், நான் சொல்லுங்க கரெக்டு தான். நான் என்ன சொல்கிறேன்? T1 T2 சிமிலர்ப்பா அப்படின்றேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார் T2 T1 சிமிலர், இதை மாற்றி சொல்கிறீங்க. ஒன்று தானே? T2 இஸ் சிமிலர் டு T1, கரெக்டா? ஸோ T1 is similar to T2னா எப்படி போடலாம்? T1 T2ன்னு போடலாம். T2 similar to T1னா T2 T1ன்னு போடலாம். ஸோ ரெண்டுமே சிமிலர். அப்புறம் இந்த பேரை எதுக்குள்ளே வந்துடும்? ஆருக்குள்ளே வந்துடும், கரெக்டாக? இதில் ஆரம்பித்தோம், A, Bயில் ஆரம்பித்தோம். ட்விஸ்ட் பண்ணால் B, A B belongs to R. ட்விஸ்ட் பண்ணால் T2, T1 belongs to R. Therefore it is symmetric. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்னோட இது எழுத மறந்துட்டேன். ஃபார் எவ்ரி இங்கே AB belongs to, ஃபார் எவ்ரி AB belongs to Aவா, இங்கே ஃபார் எவ்ரி T1 T2 belongs to A. ஓகே, ஸோ சிமெட்ரிக்கும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணாதான் காப்பி பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஓகே, டூ இட் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். ஐயோ, மார்க் அங்கே பறந்தே போயிடுச்சு. நோ ட்ரான்சிட்டிவ். ஓகே, வேறு மார்க் இருக்குது, நம்மகிட்ட சேஃப்டிக்கு நிறைய வச்சுருக்கோம். ஓகே, ட்ரான்சிட்டிவ். இப்போ ட்ரான்சிட்டிவ்னா நமக்கு டெஃபினிஷன் தெரியும். இதுதானே டெஃபினிஷன். A, B பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் B, C பிலாங்ஸ் டு ஆர். ரெண்டு பேர் எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த லாஸ்ட் டேர்மும் போட்டு இன்னொரு பேர் ஃபார்ம் பண்ணும், AC. அது வந்து ஆர்குலர் இருந்தால் ட்ரான்சிட்டிவ், கரெக்டாக? ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு பேர் எடுத்துக்கலாம். லெட் T1, இங்கே நம்ம ட்ரையாங்கிள் தானே, T1 T2 பிலாங்ஸ் டு ஆர் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த T2 இங்கே பாருங்கள், இங்கே B, இங்கேயும் B தான். இங்கே T2வா, இங்கே T3 பிலாங்ஸ் டு ஆர். இதுக்கு என்ன அர்த்தம்? This implies that T1 is similar to T2. Okay, இதுக்கு என்ன அர்த்தம்? T2 is similar to T3. கரெக்டாக? நல்லா பாருங்கள், T1 ஒரு ட்ரையாங்கிளாம், அதுவும் T2வும் சிமிலராக இருக்குதான். ஓகே, ஃபஸ்ட் லைனுக்கு. இப்போது T2வும் T3யும் சிமிலராக இருக்கான், ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் சிமிலராக இருக்கிறான், இவனே ஒன்று சிமிலராக இருக்கான். அப்படின்னா அர்த்தம் இவனே ஒன்று கூட சிமிலராக தானே இருக்கான். நல்லா யோசிங்க. T1 T2 பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, ஓகே, சேம் ஷேப்பு பட் நாட் சேம் சைஸ், ஓகே, இருக்கிறாங்க. T2 T3யும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா அர்த்தம் இவனே ஒன்று கூட ஒரே மாதிரி தான் இருப்பான். ஸோ ஃப்ரம் தி above T1 is similar to T3. T1 T3 வந்து similar. Therefore T1, T3 belongs to R. For every T1 T2 T3 மூணு டேர்ம் தான் யூஸ் பண்ணுறோம், belongs to R. ஸோ இங்கே பாருங்கள், T1 C2 T1 T3 I rolling out the T1 T3 similar na, I can write it as T1, T3. Therefore it is transitive. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஸோ இப்போது மூணு ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் மூணு ரிலேஷனுமே முடிஞ்சுது. இப்போது நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? therefore the given relation satisfied all the three relation, therefore it is equivalence relation. எழுதிட்டோமா? இதை ரப் பண்ணிட்டு காப்பி பண்ணுறோம், காப்பி பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி ரப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ரப் பண்ணிட்டு எழுதிட்டேன். the given ஆர்னா ரிலேஷன், given ஆர் சாட்டிஸ்ஃபைடு, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க, நான் டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போய்ட்டோம்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக எழுதிட்டேன். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ், சாட்டிஸ்ஃபைடு த்ரீ ரிலேஷன்ஸ். therefore it is equivalence relation. ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரூவ் பண்ணிட்டோம். டு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ டு ஃபைண்ட் இந்த T1 T2 T3 எதுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிக்குமா? இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி. அதனால இதை ரப் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். இதை இந்த சைடு ரப் பண்ணிட்டோமா? ரப் பண்ணிவிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். ஓகே,
ஸோ இதை ரப் பண்ணிட்டா நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு T1 T2வும் ரிலேட்டடாக செக் பண்ணுவோம். ஓகே ஓகே T1 T2 ரிலேட்டட்னா என்ன அர்த்தம்னா T1ம் T2வும் சிமிலராக இருக்கணும். சிமிலர்னா இங்கே பாருங்கள் சைட்ஸோட லென்த்து கொடுத்துறாங்க. ஒரு சைடு வந்து 3 4 5, இங்கே ஒரு சைடு 5 12 3 13. ஸோ நம்ம சைட்ஸ் லென்த் இங்கே AB PQ எல்லாமே எப்படி இருக்குது, ரேஷியோவில் ஈக்குவலாக இருக்கணும். போட்டு பார்ப்போம். ஓகே த சிமிலர் ட்ரையாங்கிள் ஃப்ரம் தி சிமிலர் ட்ரையாங்கிள் நோஷன். ஓகே நோஷன்னா ஐடியான்னு அர்த்தம். நோஷன்னா ஐடியா இல்லை கான்செப்ட். ஓகே கான்செப்ட் இல்லை ஐடியா எப்படி வேணால் சொல்லலாம். சார் ஏர்டெல் ஜியோ அந்த ஐடியா இல்லை. ஓகே ஐடியா. ஓகே ஐடியா சிம் கிடையாது. ஃப்ரம் த சிமிலர் ட்ரையாங்கிள் நோஷன். ஸோ ஏபி பை பிக்யூவா, அப்போனா இங்கே 3/5 இந்த ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே என்னதான் பாருங்கள், இதில் என்ன பண்ணோம், இதுதானே பெரிய ட்ரையாங்கிள் மேலே போட்டோம், இது குட்டி ட்ரையாங்கிள் கீழே போட்டோம் வேல்யூவை AB/PQ. இது தானே வேல்யூஸ் பெருசாக இருக்குது 5 12 13 கம்பேர் டு இது. ஸோ இதை மேலே போட்டுக்கலாம். 5/3 12/4 13/5 கேன்சல் பண்ணுங்கள், இது 3 ஆகிடும். 5/3 = 3 = 13/5. இதெல்லாம் ஈக்குவலா நல்லா பாருங்கள். 5/3யும் 3யும் ஈக்குவலா. 5/3னா 1 பாயிண்ட் சம்திங் தான் வரும். 2 பாயிண்ட் கூட வராது. 1.98 கிட்ட தான் வரும். 1.98 3க்கு ஈக்குவலா. 13/5க்கு 3க்கு ஈக்குவலா. இல்லை நாட் ஈக்குவல். therefore T1 and T2 is not similar. சிமிலராக இருந்தால் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் சிமிலராக இல்லை. T1 T2க்கு ரிலேட்டே ஆகாது. ஓகே ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை. ஓகேவா. ஸோ T1 T2 செக் பண்ணுறோம். இதே மாதிரி T2 T3 போடலாமா. T1 T2 is not similar. இதை எழுதிக்கோங்க சரிங்களா. காப்பி பண்ணி பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி T2வும் T3யும் போட்டு பார்க்கலாம். இது ரெண்டு இது பெருசு 6 8 10 5 12. ஓகே எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ 6/5ன்னு எழுதுறேன். 6/5 8/12 10/13. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 4 டைம்ஸு 4 டேபிளில். ஓகே 4 டேபிள் 3 டைம்ஸ் தானா. ஓகே 6/5யும் 2/3 10/13 இதெல்லாம் ஈக்குவலா செக் பண்ணி பாருங்கள். 6/5னா 6/5 1 டைம் 5 1 பாயிண்ட் சம்திங். ஓகே இது 1 பாயிண்ட் சம்திங் வருது. 1 பாயிண்ட் சம்திங். 2/3னா 2 உள்ள 3 வெளியே. ஸோ 0.6 சம்திங் வருது. இது 0.6 கிட்ட வருது. இது 1 பாயிண்ட் சம்திங் வருது. இது ரெண்டு ஈக்குவலா இல்லை நாட் ஈக்குவல். therefore T2 and T3 also not similar. ஸோ T1 T2 செக் பண்ணோம் வரல. T2 T3 செக் பண்ணோம் வரல. இப்போ T3 T1 போட்டு பார்ப்போமா. ஓகே ஒரு சர்க்கிள் மாதிரி நல்லா பாருங்கள். T1 T2 செக் பண்ணோம் வரல. T2 அப்புறம் T3 செக் பண்ணுறோம் வரல. இப்போ T3யும் T1 செக் பண்ணலாம். ஓகே T3யும் T1யும். T3 தான் பெருசு தான் 6 8 10 3 5 3 4 5. ஸோ 6/3 8/4 10/5. இப்போயே நிறைய பேர் சொல்லிருப்பீங்க சார் வருது ஆன்சர் வருது கரெக்டாக எல்லாம் 2 2 2 2 2 அட் தி சேம் டைம் கிரேட்டர் தென் 1 கூட. therefore T1 and T3 தான் சிமிலர். ஓகே ஸோ therefore T1 and T3 related to each other. இது ரெண்டு தான் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகிருக்கு. ரிலேட்டட் டு ஈச் அதர். சார் மார்க்கர் லைட்டாக இருக்குது அதானே சொல்கிறீங்க. புரியுது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. மாற்றிடுறேன். T1 T3 ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஸோ T1 T3 ரிலேட்டட் டு ஈச் அதர். வேறு எதுவும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் கிடையாது. புரிஞ்சுதா. ஓகே புரிஞ்சுதுங்களா. ஸோ இதோட இந்த 12th சம் முடிஞ்சுது. இது 12th சம் தானே. எஸ் 12th சம் தான். ஓகே ஸோ T1 T3 ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ T3 தான் வந்து ரிலேட்டட் வேல்யூ ஆஃப் T1. T1 தான் வந்து ரிலேட்டட் டு T3 ரிலேட்டட் டு T1. T1 ரிலேட்டட் டு T3. ஓகே இப்படி எழுதிக்கோங்க வேணா. லாஸ்ட் லைன் T3 ரிலேட்டட் டு T1 T1 ரிலேட்டட் டு T3. ஓகே இது ரெண்டு தான் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். ஸோ புரிஞ்சுதா. 12th சம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 13th சம் போடுவோமா. ரப் பண்ணிட்டு இப்போ 11 12 முடிச்சுட்டு இப்போ 13th சம் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுங்களா. ஓகே இந்த கொஸ்டின்லேருந்து கிவன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு சம் போடலாம். ஓகே என்னன்னா ஷோ தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் இன் த செட் ஏ ஆஃப் பாலிகான்ஸ். ஆல் பாலிகான்ஸ்
A வந்து என்னவா set of all polygons. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் லைன் எழுதுனோடனே இல்லை இருக்கிற எல்லா வேர்டுக்கும் மீனிங் தெரியுமா? செட்னா தெரியும். ஓகே, ஒரு செட்டு. ஆல்னா எல்லாமே. பாலிகான்ஸ் தான் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷனை பாலிகான்னா என்னென்னு இப்போவே இப்போ கமெண்ட்டில் போய் போடுங்க. போட தான் நான் சொல்லுவேன். போடுங்க. போட்டிருக்க மாட்டிங்களே, நான் சொல்லணும்னு வெயிட் பண்ணுறீங்களா கொஞ்சம் பேர்? ஓகே, பாலிகான்னா அது வந்து 2 வேர்ட். பாலி ப்ளஸ் கான். கான்னா சைட்ஸ்னு அர்த்தம். கான்னா என்னது? சைட்ஸ்னு அர்த்தம். பாலினா மெனின்னு அர்த்தம். ஸோ மெனி சைட்ஸ் இருக்க ஒரு ஃபிகர், ஒரு ஷேப்புக்கு பேர் தான் பாலிகான். ஓகே, மெனி சைட்ஸ் இருக்கணும். இட் கேன் பி 2லாம் இல்லை, 3, 4. ஓகே, இல்லைனா இப்படி இந்த பென்சின் ரிங் மாதிரி சைட்ஸ் இருக்கா? கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் அது பேர் பாலிகான். ஓகே, பாலிகான்னா புரிஞ்சுதா? பாலினா மெனி, கான்னா சைட்ஸ். பாலிகான் மெனி சைட்ஸ். ஓகே, ஸோ ஓகே, செட் ஏனா புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரிலேஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஆர் என்னவா? P1 ஒரே நிமிஷம். P1, P2 such that P1 and P2 have same number of sides. சேம் நம்பர் ஆஃப் சைஸ். அதாவது P1னா ஏதோ ஒரு ஷேப் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்குது. ஓகே, லைட்டாக சாச்சிட்டேன். ஓகே, பேரலோகிராம் மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்கொயர். இப்போ இதுவும் 1 2 3 4 சைட்ஸ், இதுக்கும் 4 சைட்ஸ். ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேர். சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று பேர். ஷேப்லாம் இது பேரலோகிராம் ஆச்சு, இது ஸ்கொயர் ஆச்சு, அதெல்லாம் மேட்டர் இல்லை. சைட்ஸ் இருக்கா, 4 சைட்ஸ், இதில் 4 சைடு இருக்கா, வேறு ஒருத்தர் இருந்தால் கூட அவனை ஒன்றும் பேர். ஓகே, அவனும் ஒரு பேராக வந்துடுவாங்க ரிலேஷனுக்குள்ள. ஸோ இது கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் இட் இஸ் ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த செட் ஆஃப் வாட் இஸ் த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் A ரிலேட்டட் வித் ட்ரையாங்கிள். டு ஃபைண்ட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ், எலமெண்ட்ஸை ஷார்ட்டாக இப்படி எழுதுறேன் சரிங்களா? எலமெண்ட்ஸ் ரிலேட்டட் வித் ட்ரையாங்கிள் T. அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் டீன்னு வச்சுருக்காங்க. ட்ரையாங்கிள் T வித் சைட்ஸ் 3 4 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சைடு 3 4 5, ஒரு சைடு வந்து 3 லென்த்தில் இருக்குது, இன்னொரு சைடு 4, இன்னொரு சைடு 5ல் இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிள் டீயோட என்னென்ன எலமெண்ட்ஸ் தான் ரிலேட் ஆகிருக்கும். ஓகேவா? ரிலேட் ஆகிருக்குன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் ஒரு பேராக இந்த டீயை போட்டோன்னா இன்னொரு பேரில் என்னென்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது சொல்யூஷன் ஆல்ரெடி மேலே சொல்யூஷன் போட்டோமா? ஓகே, இதெல்லாம் கிவன். இப்போ கிவன் முடிஞ்சதா? கொஸ்டின் போக வச்சிடலாம்ல? ஓகே, ஸோ கொஸ்டின் போயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணும். ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன் என்ன சொல்லணும்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்லாம் சொல்லணும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் சொல்லலாமா? ரிஃப்ளெக்சிவ் டெஃபினிஷன் இதானே? A, A belongs to R for every A in A. இப்போது இட் இஸ் ஆப்வியஸ்லி கிளியர் தட். என்ன சார் எல்லாத்துக்கும் இப்படி எழுதுறீங்க? எல்லாத்துக்கும் ஈஸியாக வருது, அதனால தான் எழுதுகிறேன். ஓகே, ஆப்வியஸ்லி கிளியர் தட் if I take P1, obviously P1 and நம்ம இங்கேயும் P1 இங்கேயும் P1, இங்கே ஒரு ஷேப் போடுறோம் P1, இங்கே இன்னொரு ஷேப் P1 போடுறேன். P1 and P1 have same number of sides. P1 square na, அந்த P1 இன்னொரு பேரும் P square தானே, have same number of sides. or இப்படி கூட எழுதலாம், P1 has same number of sides, same number of sides with itself, with itself. Therefore reflexive relation satisfy ஆயிடுச்சு. Therefore P1 P1 belongs to R. இங்கே A போட்டிருக்கு, இங்கே for all போட்டு A போட்டோம். ஸோ இங்கே for all போட்டு P1 belongs to A. Therefore it is reflexive condition satisfy ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணுவோமா? இப்போ சிமெட்ரிக்கான டெஃபினேஷன் எழுதிட்டோம். இப்போ சிமெட்ரிக்கை ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லெட் P1, P2, இதில் P1 P2 கொடுத்தனால P1 P2 எடுக்க நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். இதான் எடுக்கணுமா சார்? அப்போ நீங்கள் ஏபின்னு எடுத்துக்கலாம், XYன்னு எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கலாம். P1 P2 belongs to Rன்னு ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். This implies, இதுக்கு என்ன மீனிங்? P1 and P2 have same number of sides. இதான் இதுக்கு மீனிங், same number of sides.
எப்படி சார் இதுக்கு மீனிங் சொல்கிறீங்க? ரெண்டுமே ஆரில் இருக்குது. ஒரு டேர்ம் ஆரில் இருந்துச்சுன்னா ஒரு பேர் என்ன மீனிங் அர்த்தம், அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த சச் தட்டுக்கு அடுத்து வரதை பார்க்கணும். P1 P2 have same number of sides. ஸோ P1 P2 have same number of sides. இப்போ P1 வந்து ஒரு ஷேப்பு ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, P2 வந்து ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குது, 4 சைடு, இதுக்கும் 4 சைடு. அப்போது எப்படி கூட எழுதுனால P2 and P1 have same number of sides. கரெக்டாக இந்த இப்படி கொட்டேஷன் மாதிரி போட்டால் இந்த டேர்ம்ஸே கீழே எழுதணும், have same number of sides. ஓகே, P2 P1 கூட சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தானே. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், P1 P2 சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ்னா P1, P2. P2 and P1 சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ்னா P2, P1. ஸோ சேம் நம்பர் ஆஃப் சைடு இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இது வந்து ஆர்க்குள்ளே வந்துடும், பிலாங்ஸ் டு ஆர். therefore P1 P2 ஆரம்பித்தோம், அதை ட்விஸ்ட் பண்ணால் P2 P1 ஆன்சர் வந்துச்சு. ஃபார் எவ்ரி இங்கே பாருங்கள், இங்கே ஏபி இருக்குது, பிலாங்ஸ் டு ஏ. ஸோ அப்போ இங்கே P1 P2 யூஸ் பண்ணுறோம், P1 P2 பிலாங்ஸ் டு ஏ. therefore it is symmetric. therefore it is symmetric. ப்ரூவ் ஆகிடுச்சா? ஸோ சிமெட்ரிக் ப்ரூவ் ஆகிடுச்சு. ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரூவ் பண்ணிட்டோம், சிமெட்ரிக் ப்ரூவ். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். ஸோ இப்போது ட்ரான்சிட்டிவ்க்கான டெஃபினேஷன் எழுதிட்டேன். ட்ரான்சிட்டிவ் டெஃபினேஷன் அந்த ஏபி இன் ஆர் அண்ட் பிசி இன் ஆர்னா ஏவும் சியும் ஆரில் இருக்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு லெட் P1 P2 ரெண்டு ஷேப் வந்து ஆரில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அண்டு இந்த சேம் P2 இங்கே போடுங்க, P2 P3ன்னு இன்னொரு இதுவும் ஆரில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்? P1 and P2 have same number of sides. கரெக்டாக சேம் நம்பர் ஆஃப் sides. P2 P3 இதுக்கு என்ன மீனிங்? P2 and P3 have same number of sides. கரெக்டாக P2 P3யும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குது. இப்போது ஸோ P1 வந்து ஒரு ஷேப்பு ஸ்கொயர் வச்சுக்கோங்க, P2 வந்து இன்னொரு ஷேப்பு ரெக்டாங்கிள், இது P1 இது P2, 4 சைட்ஸ் 4 சைட்ஸ். இப்போ P3 வந்து ஒரு பேரலோகிராம் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, P3 நல்லா பாருங்கள், இதில் 4 சைட்ஸ் இருக்குது, இதுலேயும் 4 சைட்ஸ் இருக்குது. P1 P2 சேம் நம்பர் ஆஃப் சைட். P2 P3 4 சைடு இருக்குது, 4 சைடு இருக்குது. ஓகேவா? இப்போ P1 P3 பாருங்கள், அதுலேயும் 4 சைடு தானே. ஸோ therefore which implies that P1 and P3 also have same number of sides. கரெக்டா? ஸோ சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இதுலேயும் இருக்குது. therefore நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்? therefore P1, P3 belongs to R for every P1 P2 P3 in A. therefore it is transitive. hence it is satisfied reflexive symmetric transitive relations. therefore the given R is equivalence relation. the given R is equivalence relation. புரிஞ்சுதா? ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஈஸியாக இருக்குல்ல? சம் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ரிலேட்டட் வித் ட்ரையாங்கிள் T வித் சைட்ஸ் 3, 4, 5. இப்போ இது கால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நல்லா பாருங்கள். இப்போ இந்த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் T related with set of all element triangle related with T with sides இது இருக்க மாதிரி இது வேணும். the element in A இப்போ எழுதுறேன் பாருங்கள், the element. ஓகே, the element இப்போ நமக்கு T-ஓட என்னென்ன ரிலேட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவில் பாருங்கள், ஆல் டைப் ஆஃப் பாலிகான்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, the element in A related to ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3, 4, 5. ஸோ ஒரு சைடு 3, இன்னொரு சைடு 4, இன்னொரு சைடு 5. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். த எலமெண்ட் இன் ஏ ரிலேட்டட் டு த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 3 வித் த சைட்ஸ் 3, 4, 5. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆனால் நம்ம இங்கே பாருங்களேன், P1 P2 ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் ஆஃப் சைடு இருந்தாலே ரிலேட்டட். கரெக்டாக? P1 P2 சேம். நம்ம ரைட் ஆங்கிள், ஈக்குவலேட்ரல், அப்புறம் வந்து 4 சைட்ஸ் 3 சைட்ஸ் ஈக்குவலேட்ரல், இல்லை ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்,
இப்படிலாம் நம்ம பார்க்கல. சைட்ஸு நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா, ரெண்டுமே ரிலேட்டட். ஸோ இது 3 சைட்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் நமக்கு மேட்ரே இல்லை. 3 சைட்ஸ் இருக்குது. எத்தனை சைடு இருக்குது? ஒரு சைடு, 2 சைடு, 3 சைடு, 3 சைட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி 3 சைட்ஸ் இது கூட என்னென்ன டயக்ராம்ஸ் என்னென்ன ஷேப்ஸ்லாம் வருமோ அது எல்லாமே ரிலேட்டட். 3 சைட்ஸ் என்ன ஷேப் வரும்? ட்ரையாங்கிள் மட்டும் வரும். ஆல் த டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். Therefore the given T இந்த T is 3-sided polygon. 3-sided polygon. Therefore all the triangles 3 சைடில் என்னென்ன இருக்கும்? ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் தான் இருக்கும். Therefore all the triangles எல்லா ட்ரையாங்கிளுக்குமே 3 சைட்ஸ் தானே. எந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலாட்டரலோ ஐசோசெலஸோ எந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவலாட்டர் சேம் 3 சைட்ஸ் தானே. ஸோ ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் have 3 sides which are related to the triangle T. ஸோ எல்லா ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த ட்ரீக்கு ரிலேட்டட். அவ்வளோதான். ஸோ இது நம்ம இந்த சைஸு இதெல்லாம் மேட்ரே இல்லை. 3 சைட்ஸ் தான் மேட்ரு. இந்த சைஸ் மேட்ரு இல்லை, சைட்ஸ் தான். 3 சைடு இருக்கா, 3 சைடு இருக்க மாரி பாலிகான்ஸ் என்னென்ன வருமோ ட்ரையாங்கிள் மட்டும் தான் வரும். அதான் எல்லா டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் ஹாவ் 3 சைட்ஸ். ஸோ therefore இட்ஸ் ரிலேட்டட் டு T. புரிஞ்சுதா? ஸோ இதோட 3 சம் முடிச்சிட்டோம். ஸோ 11, 12, 13 நெக்ஸ்ட் வீடியோவில் 14, 15, 16 போட்டு இந்த எக்ஸசைஸை முடிச்சிடலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.